யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி பகுதி 3க்கான ஒரு பதிவு. இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமையில் வர பௌர்ணமிக்கான இன்னொரு விசேஷமான ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்ல போகிறேன். அம்பிகை, அதாவது சிவனோட துணைவியார் எந்த சுரூபத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும், சிவன் கோயிலே வந்து அம்பாள் இருப்பா. அம்பாளுக்கு ஆரஞ்சு நிற பாவாடையாக இருக்கலாம், இல்லை புடவையாக இருக்கலாம், உடையை வந்து அணிவித்து மந்தாரை அல்லது மல்லிகை மலர்களால் சுற்றி அதே மலர்களால் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து கொண்டே வந்தீர்களே ஆனால், நான் சொல்கிறது இந்த பௌர்ணமி திங்கக்கிழமையில் ஆவணி மாதத்தில் இந்த திங்கக்கிழமையில் வர பௌர்ணமிக்கு, அதாவது இந்த மாதிரி அடுத்து எப்போ திங்கக்கிழமையில் பௌர்ணமி வருதோ அந்த மாதிரி திங்கக்கிழமை வர பௌர்ணமிக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்கிறேன். இந்த நாளில் விரதம் இருந்து அம்பிகைக்கு மந்தாரை அல்லது மல்லிகை இந்த 2 பூவில் ஏதாவது ஒரு பூவை தொடுத்து அந்த பூவை வந்து அம்பிகைக்கு சாத்தணும். ஆரஞ்சு நிற வஸ்திரம் அதை வந்து அம்பிகைக்கு வந்து இது பண்ணணும். சாத்திட்டு வஸ்திரத்தை கொடுத்துட்டு இந்த மல்லிகை இல்லை மந்தாரை பூவில் வந்து தொடுத்து சாத்திட்டு அதே மந்தார பூவாலேயே அர்ச்சனை செய்து கொண்டு வாங்க. ஒரு வெத்தலை பாக்கு பழம் கொடுத்தீங்கன்னா கோயிலில் அர்ச்சனை பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும். அதாவது இந்த பண கஷ்டங்கள் நீங்கி பணம் வந்து பெருகும். இப்போ என்கிட்ட 100 ரூபா இருக்குது, 100 ரூபாயில் செலவு 99 ரூபா போய்ட்டு 1 ரூபா தான் நிற்குது, எனக்கு மேற்கொண்டு நிற்க மாட்டேங்குது. சில பேருக்கு 100க்கு 100 போய்டுதுன்றவங்களுக்கு பணம் நிற்காதவர்களுக்கு பணம் நிற்கும். அதே போல் வந்து கம்மியாக தான் எனக்கு சேவிங்ஸ் ஆகுதுன்றவங்களுக்கு அதிகமான சேவிங்ஸ் வந்து பெருகும். இந்த பௌர்ணமி தினத்தன்றி இதை செய்து கொண்டே வாருங்கள். இது திங்கட்கிழமை வருகின்ற பௌர்ணமிக்கான பலன். அதனால் திங்கட்கிழமை வர பௌர்ணமியில் மட்டும்தான் இதை செய்யணும். இதை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும். தொழிலில் வந்து முன்னேற்றம், தொழிலில் ஏற்படுற தடைகள் வந்து நீக்கி முன்னேற்றம் கிடைக்கும். இந்த பௌர்ணமி, அதாவது திங்கட்கிழமை வர இந்த பௌர்ணமியில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் ஏற்படுது பார்த்தீங்களா தடை. நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சித்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு தடை, அந்த தடை நீங்கி நீங்கள் மேலே முன்னேறுவீங்க. ஸோ அதே போல் வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும், கிடைக்கும். செஞ்சு கொண்டே வாங்க நம்பிக்கையோடு. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.